நிறைய பீப்புளுக்கு சைடில் ஏதாவது ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி ஆசை வந்து பண்ணுற ஒர்க்கு குவிட் பண்ணிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏடிஎம் மிஷினில் டெய்லி காசு சவுண்டு கேட்கும்னு சொல்லி. ஆக்சுவலாக டெய்லி நிறைய பீப்புளுக்கு வராது. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லை ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஒரு தப்பு தான் நானும் பண்ணேன். ஏன் தப்புலேருந்து நீங்கள் கற்றுக்கோங்க. ஒரு சின்ன அமௌண்ட் பார்த்ததும் வந்து நான் வந்து வேலை விட்டுட்டு நான் இது பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் இறங்கினீங்கன்னா கன்சிஸ்டண்டாக மணி கண்டிப்பாக வராது. கன்சிஸ்டன்ட் மணி அப்படின்னா அந்த ஜாப்லேருந்து தான் வரும். பிஸ்னஸ்னால் கண்டிப்பாக கன்சிஸ்டண்ட்டாக வராது. உங்களுக்கு ஒரு மந்த் வரும், ஒரு 6 months வராது, 2 months வரும். ஃப்ரீலான்சிங்னா 4 கிளைண்ட் கிடைப்பாங்க, கிடைக்காம போகலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் தலைவலிகள் பிஸ்னஸ் அண்ட் ஃப்ரீலான்சிங் இந்த மாதிரி நிறைய விஷயமா வேலை இருக்குது. ஆனால் கன்சிஸ்டண்டாக மணி வேணும் அப்படின்னா நீங்கள் ஜாப் தான் போய் ஆகணும். ஸோ அந்த மணி வச்சு உங்கள் சைட் பிஸ்னஸ் ஏதாவது ஒன்று பண்ணி, இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு தீம் பேஜ் ரன் பண்ணிங்கன்னா அது ஒரு எடிட்டர் ஹையர் பண்ணி அந்த மணி வச்சு நீ அவனை பூஸ்ட் பண்ணி அதுலேருந்து வர மணி வச்சு நீங்கள் வேணால் ட்ரை பண்ணலாமே தவிர தனியாக நான் இறங்கி மந்த்லி எடுக்கிறேன்னு சொல்கிறது தப்பான விஷயம். ஏன்னா ஒரு பேக்கப் இல்லை, உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, எதுவுமே வராது. ஸோ ஃபஸ்ட்டில் குவிட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுறது பண்ணவே கூடாது. ஸோ என்னோட மிஸ்டேக்லேருந்து நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏதாவது ஒன்று பண்ணுறீங்கன்னா பேக்கப் பிளான் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு டே 12 காலைல எழுந்ததும் எல்லா நாள் மாதிரியும் ஒர்க்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டாக இது எடுத்துக்கிட்டேன், ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டேன். எனக்கு பசிக்காத அவ்வளோ மார்னிங். அப்புறமா வீடியோ எடிட்டிங் இருந்துச்சு, எடிட்டிங் ஒர்க்லாம் முடிச்சு ஸ்ட்ரைட்டாக எல்லாம் எடுத்துமே பார்த்துட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஈவினிங் நிறைய ஒர்க் இருந்துச்சு, ஃபோனில் நிறைய வீடியோஸ் எடிட் பண்ணாமல் வச்சிருந்தேன். ஸோ எல்லாமே எடிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக் வரதுக்கு வேண்டிய வீடியோஸ்லாம் உட்காந்து எடிட் பண்ணிட்டேன். அதுவே நைட்டு ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ நிறைய கால்ஸும் எடுக்கல. ஸோ அதனால் இன்னைக்கு காலும் பண்ணாமல் ஜிம் மட்டும் போயிட்டு அப்லோட் மட்டும் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் ஹவு த டே வென்ட்.